MCSA 2012 R2. நாங்கள் 7410 இன்ஸ்டாலிங் அண்ட் கான்ஃபிகரிங் விண்டோஸ் சர்வர் 2012 R2ங்கிற இந்த கோர்ஸை தமிழில் 61 வீடியோவில் எடுத்திருக்கோம். இந்த 61 வீடியோவும் உங்களுக்கு 33 மணி நேரம் ரன் ஆகும். இந்த 61 வீடியோவில் சாம்பிள் வீடியோஸு ஒரு 2 வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒர்க் ஃபோல்டர்னு ஒரு வீடியோ, இது 43வது வீடியோ, இது 37 நிமிஷம் ரன் ஆகும். அதே மாதிரி 33வது வீடியோ DSCP ரவுட்டட் நெட்வொர்க்கு, இது 35 நிமிஷம் ரன் ஆகும். இந்த 2 வீடியோவும் நீங்கள் ஹை குவாலிட்டியில் யூடியூப்ல இருந்து டவுன்லோடு பண்ணி இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோவுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிட்நெட்ஸ் சைட்டில் இந்த லிங்க்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த 61 வீடியோ எத்தனை மணி நேரம் ரன் ஆகும், வீடியோவுடைய லிஸ்ட்டு எல்லாமே சைட்டில் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். MCSA விண்டோஸ் சர்வர் 2012ங்கிற இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கிறதுக்கு மொத்தம் 3 எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆகணும். இதில் நம்ம 7410ங்கிற இந்த எக்ஸாமுக்கு தேவையான எல்லா விஷயமும் வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரியல் டைமில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனா அவருக்கு என்னெல்லாம் தெரியணுமோ எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். இந்த MCSA சர்டிஃபிகேஷன் முடித்த பிறகு நீங்கள் MCSE சர்வர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெஸ்க்டாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிரைவேட் கிளவுடு இந்த எக்ஸாமில் நீங்கள் எது வேணால் எழுதலாம். MCSAக்கு முதல்ல நீங்கள் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும். இந்த வீடியோ தமிழில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக எடுத்திருக்கோம். எல்லாமே ப்ராக்டிக்கலை பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறதுனால வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு இதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக புரியும். நம்ம 61 வீடியோவில் என்னெல்லாம் சப்ஜெக்ட் கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் டு 2012 R2ங்கிற இந்த வீடியோவில் 2012 என்னெல்லாம் எடிஷன் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு விண்டோஸ் 8 கம்ப்யூட்டரில் Hyper-Vயை லோட் பண்ணி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். காரணம், நீங்கள் வீட்டில் ப்ராக்டிக்கல் பண்ணுறதா இருந்தால் விண்டோஸ் 8ல் Hyper-V லோட் பண்ணி 2012 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணி தான் ப்ராக்டிக்கல் செய்ய முடியும். நீங்கள் வீட்லேயே ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோவை எடுத்திருக்கோம். அடுத்த வீடியோவில் பேசிக் டிஸ்கில் பார்ட்டிஷன் எப்படி பிரிக்கிறது, பேசிக் டிஸ்கில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். டைனமிக் டிஸ்க் வீடியோவில் ஹார்ட் டிஸ்கை டைனமிக் டிஸ்கை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, டைனமிக் டிஸ்கில் ரெய்டு நீங்கள் கிரியேட் பண்ணலாம், ரெய்டில் 0, 1, 5 இந்த ரெய்டெலாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத கவர் பண்ணிருக்கோம். லோக்கல் ஸ்டோரேஜில் VHD எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நடத்திருக்கோம். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு 2012 புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத கவர் பண்ணிருக்கோம். அப்கிரேட் அண்ட் மைக்ரேஷன் வீடியோவில் உங்கள் கம்பெனியில் 2008 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை எப்படி 2012 அப்கிரேட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா புது கம்ப்யூட்டரில் ஒரு 2012 லோட் பண்ணி 2008 ரன் ஆகக்கூடிய ரோல்ஸ் எல்லாம் 2008 இருந்து 2012க்கு எப்படி மைக்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத கவர் பண்ணிருக்கோம். அடுத்த வீடியோவில் ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, ஃபாரஸ்ட், டொமைனு, ட்ரஸ்ட் இதை பற்றி எல்லாம் நடத்திருக்கோம். அடுத்த வீடியோவில் நாம் ஆக்டிவ் டைரக்டரியை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சர்வரில் ஃபியூச்சர்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஃபியூச்சர்ஸை நீங்கள் கிராஃபிக்கலாக இன்ஸ்டால் பண்ணலாம், பவர் ஷெல்லில் இன்ஸ்டால் பண்ணலாம், XML ஃபைலை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணிருக்கோம். 10வது வீடியோவில் கோர் சர்வருடைய இன்ட்ரோடக்ஷன் நடத்திருக்கோம். கோர் சர்வரை ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறதும் கவர் பண்ணிருக்கோம். கோர் சர்வருங்கிறது கமாண்ட் ப்ராம்ப்ட் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சர்வரு. இதில் நேரடியாக ஒர்க் பண்ணுறது கஷ்டங்கிறதுனால கோர் சர்வரை வேற ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ரிமோட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இதில் கவர் பண்ணிருக்கோம். கம்பெனியில் மினிமம் 2 டொமைன் கண்ட்ரோலர் போடணும். அதாவது ஒரு டொமைன் கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆனால் கூட இன்னொரு டொமைன் கண்ட்ரோலரில் யூசர் லாகின் ஆகி ஒர்க் பண்ண முடியும். இந்த வீடியோவில் அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர் எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நடத்திருக்கோம். இந்த அடிஷனல் டொமைன் லோட் பண்ணுறத நீங்கள் கோர் சர்வரில் லோட் பண்ணலாம், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் லோட் பண்ணலாம், பவர் ஷெல்லில் யூஸ் பண்ணி லோட் பண்ணலாம், XML யூஸ் பண்ணி லோட் பண்ணலாம், இன்ஸ்டாலபிள் ஃபைல் மீடியாவை யூஸ் பண்ணி லோட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த 2 வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். அடுத்தது நம்ம கம்பெனியில் சைல்டு டொமைன் போடுறதா இருந்தா எப்படி சைல்டு டொமைன் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதில் நம்ம 2 சைட்டை யூஸ் பண்ணிருக்கோம். பாண்டின்னு ஒரு சைட்டு, சென்னைன்னு ஒரு சைட்டு. சென்னை சைட்டில் எப்படி சைல்டு டொமைன் லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்த 3 வீடியோவும்
யூசர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது. கம்பெனியில் ஆக்டிவ் டைரக்டரி லோட் பண்ணிங்கன்னா ஆயிரக்கணக்கான யூசர் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த யூசரை எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, யூசருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்படி செட் பண்ணுறது, இந்த யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு யூசர் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி யூசர் கிரியேட் பண்ணலாம். டிஎஸ் ஆடுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். பவர் ஷெல்லில் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி CSVDE கமாண்ட் யூஸ் பண்ணியும் LDFDE யூஸ் பண்ணியும் நம்ம ஒரே டைமில் நூற்றுக்கணக்கான யூசர் கிரியேட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் யூசரை ஒரு டொமைன்ல இருந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, வேற ஒரு டொமைனில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். யூசருக்கு ஆக்டிவ் டைரக்டரியில் எப்படி அக்கௌண்ட் இருக்குதோ அதே மாதிரி கம்பெனியில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கும் ஆக்டிவ் டைரக்டரியில் அக்கௌண்ட் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டை பற்றி பார்க்குறோம். ஜாயின் சொல்லிட்டு ஒரு புது ஆப்ஷன் இருக்குது. அதாவது கம்பெனியில் ஒரு கிளையண்ட்டை ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைன்லேயே மெம்பர் ஆக்கலாம். அது எப்படிங்கிறது இதில் பார்த்துருக்கோம். கம்பெனியில் நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரியை ஈஸியாக மெயின்டைன் பண்ணணும்னா ஆர்கனைசேஷன் யூனிட்டு கரெக்டாக கிரியேட் பண்ணணும். ஆர்கனைசேஷன் யூனிட் எந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக நீங்கள் கம்பெனியை மெயின்டைன் பண்ணலாம். OU எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த OU கிரியேஷனை பவர் ஷெல்லு கமாண்டில் எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாமே கவர் பண்ணிருக்கோம். கம்பெனியில் இருக்கக்கூடிய யூசர் எல்லாமே நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாக செப்பரேட் பண்ணுவோம். அதாவது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அக்கௌண்ட்ஸு, மார்க்கெட்டிங், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். குரூப்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, குரூப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். குரூப்புக்கு நம்ம ஆக்டிவ் டைரக்டரியில் பர்மிஷன் தரணும். அந்த பர்மிஷன் சம்பந்தமானது இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். டெலிகேஷன், கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கும் அட்மினிஸ்ட்ரேட்டரே செய்ய முடியாது. அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு கொஞ்சம் ஒர்க்கை நம்ம பிரித்து கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒர்க்கை பிரித்து கொடுக்கறதுக்கு நம்ம டெலிகேஷன் சொல்லுவோம். இந்த டெலிகேஷன் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த 2 வீடியோவில் IP வெர்ஷன் 4 உடைய அட்ரஸிங், அதாவது ABC அட்ரஸிங்கை பற்றி எல்லாம் கவர் பண்ணிருக்கோம். IP அட்ரஸிங்லேயே மேக் அட்ரஸு, போர்ட்டு, இது 2 முக்கியமான விஷயம். இந்த போர்ட்டை பற்றியும் மேக்கை பற்றியும் இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். கம்பெனியில் சப்நெட்டிங் பிரிக்க சொன்னாங்கன்னா IP வெர்ஷன் 4ல் நீங்கள் சப்நெட்டிங் பிரிச்சாகணும். சப்நெட்டிங் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிற விஷயம் இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். IP வெர்ஷன் 6 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். IP வெர்ஷன் 6ல் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த 2 வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் IP வெர்ஷன் 4லேருந்து IP வெர்ஷன் 6க்கு உங்கள் கம்பெனியை எப்படி டிரான்சிஷன் பண்ணுறது அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸ் எல்லாமே நடத்திருக்கோம். அடுத்த வீடியோவில் DSCPனுடைய பேசிக் என்ன அப்படிங்கிறத நடத்திருக்கோம். DSCPல ஸ்கூப் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, DSCP சர்வரில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கம்பெனியில் WDS நீங்கள் லோட் பண்ணுறீங்கன்னா, அதாவது விண்டோஸ் டிப்ளாய்மெண்ட் சர்வர் லோட் பண்ணுறீங்கன்னா DSCPல சில ஆல்ட்ரேஷன் செய்ய வேண்டி வரும். அதனால WDS லோட் பண்ணி DSCPல என்னெல்லாம் ஆல்ட்ரேஷன் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி DSCPயை எப்படி பேக்கப் பண்ணுறது, எப்படி ரெஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். கம்பெனியில் 1க்கு மேற்பட்ட நெட்வொர்க் இருந்ததுன்னா நம்ம ஒரு DSCP சர்வரை யூஸ் பண்ணி மற்ற நெட்வொர்க்குக்கெல்லாம் எப்படி IP அட்ரஸ் தருது அப்படிங்கிற விஷயத்த இந்த DSCP ரவுட்டர் நெட்வொர்க்கில் கவர் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவை தான் நாங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த டோட்டல் வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூடியூப்பில் பார்க்கலாம். அடுத்தது ரவுட்டரையே நீங்கள் DSCP சர்வராக கன்வெர்ட் பண்ணலாம். ரவுட்டரை எப்படி DSCP சர்வராக கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். கம்பெனியில் ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா DSCP சர்வர் தான் எல்லா கம்ப்யூட்டருக்கும் IP தருது. இந்த DSCP சர்வர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேற ஒரு DSCP சர்வர் இந்த ஒர்க்கை செஞ்சாகணும். அதுக்கு ஸ்டாண்ட் பை மோடு DSCP, லோட் பேலன்சிங் DSCPன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். நெட்வொர்க்கு DNS பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. DNS உடைய பேசிக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். இதில் DNS உடைய ப்ராப்பர்ட்டிஸில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். DNS எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதர் ஃபாரஸ்ட்டில் DNS இருந்ததுன்னா நம்ம ஃபாரஸ்ட் DNSையும் அதையும் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் கவர் பண்ணிருக்கோம். இதில் செகண்டரி DNS கம்பெனியில் எந்த சிச்சுவேஷனில் லோட் பண்ணணும், அதை எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ஷேர் பர்மிஷன்னா என்ன, ஷேர் பர்மிஷனை எந்தெந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நாம் ஒரு ஃபோல்டரை ஷேர் பண்ணோம்னா
அந்த ஷேர் பண்ண ஃபோல்டரை ஆக்டிவ் டைரக்டரியில் பப்ளிஷ் பண்ணலாம். அது எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். அடுத்த வீடியோவில் NTFS உடைய பர்மிஷன்னா என்ன, அது எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். 2012 R2ல ஒர்க் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா ஃபோல்டர் ரீடைரக்ஷன் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோவை யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவும் டவுன்லோடு பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோவில் ஆஃப்லைன் ஃபைல்ஸை கம்பெனியில் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நம்ம கம்பெனியில் ஷேர்டு ஃபோல்டர்லாம் கிரியேட் பண்ணோம்னா ஷேர்டு ஃபோல்டரில் யூசர் எந்த அளவுக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத கோட்டாவை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். கோட்டா எப்படி கம்பெனியில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நிக் டீமிங்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஒரு ஃபோல்டருக்குள்ளார யூசர் ஒரே ஃபைலை நிறைய லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதாவது வேற வேற இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் ஹார்ட் டிஸ்கில் இடம் வீணாகும். அதாவது ஒரே ஃபைலை மல்டிபிள் லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. டூப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி டூப்ளிகேட் ஃபைல் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம டெலிட் பண்ணணும். அந்த ஆப்ஷன்ஸும் நடத்திருக்கோம். வால்யூம் ஷேடோ காப்பி சர்வீஸ்னா என்ன, அதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். இந்த அடுத்த 2 வீடியோவில் கம்பெனியில் இருக்கக்கூடிய பிரிண்டரு டாக்குமெண்ட் சர்வீஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, பிரிண்டர்லேயே லோக்கல் பிரிண்டர், நெட்வொர்க் பிரிண்டர்லாம் இருக்குது. நெட்வொர்க் பிரிண்டர்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்த 2 வீடியோ குரூப் பாலிசி சம்பந்தமானது. குரூப் பாலிசியுடைய பேசிக்கு லோக்கல் குரூப் பாலிசி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். டொமைனில் குரூப் பாலிசி எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத GPO 2ல கவர் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் குரூப் பாலிசியில் பாலிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷனை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத கவர் பண்ணிருக்கோம். குரூப் பாலிசியில் செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன் செய்யறது கஷ்டம். அதை டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ஈஸியாக கம்பெனியில் செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி குரூப் பாலிசியில் செக்யூரிட்டி செட்டிங்கை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத கவர் பண்ணிருக்கோம். குரூப் பாலிசியில் சென்ட்ரல் ஸ்டோரை எப்படி கிரியேட் பண்ணுறது, சென்ட்ரல் ஸ்டோர் கிரியேட் பண்ணுறதுனால என்னெல்லாம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். குரூப் பாலிசியை யூஸ் பண்ணி யூசர் எந்தெந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணலாம், எந்தெந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ண முடியும். சாஃப்ட்வேர்ஸை எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது 2008 நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2012ல் அப்ளிகேஷன் லாக்கர்னு சொல்லிட்டு ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் லாக்கரை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். கம்பெனியில் நீங்கள் செக்யூரிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா ஃபயர்வாலை யூஸ் பண்ணி தான் செக்யூரிட்டியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபயர்வாலில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது, குரூப் பாலிசியை யூஸ் பண்ணி ஃபயர்வால் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். அடுத்த வீடியோவில் ஹைப்பர்-வினா என்ன, ஹைப்பர்-வியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத கவர் பண்ணிருக்கோம். ஒரு 2012 சர்வரில் ஃப்ரீ ஹைப்பர்-வி சர்வர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீ ஹைப்பர்-வி சர்வரை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். ஒரு 2012 சர்வரை ஹைப்பர்-வியில் எப்படி லோட் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய சர்வர் செட்டிங்ஸ், அதாவது ஹைப்பர்-வி சர்வரில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் என்ன, கிளையண்ட்டில் இருக்கக்கூடிய செட்டிங் என்ன அப்படிங்கிறத கவர் பண்ணிருக்கோம். ஒரு ஹைப்பர்-வி மிஷின்ல இருந்து வேற ஒரு ஹைப்பர்-வி மிஷினுக்கு நீங்கள் லைவ் மைக்ரேஷன் பண்ணலாம். இந்த லைவ் மைக்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா VMware யூஸ் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஹைப்பர்-வியை யூஸ் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். VMware யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். நாம இதுவரை இந்த 61 வீடியோவில் என்ன கவர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளா பார்த்துருக்கோம். நீங்க யூடியூப்ல இருந்து அந்த 2 வீடியோவை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே எப்படி நடத்திருப்போம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரியும். இந்த 61 வீடியோவும் மொத்தமாக 33 மணி நேரம் ரன் ஆகும். இந்த வீடியோவை பற்றி மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வேணும்னா bitnets@hotmail.com மெயில் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த சாம்பிள் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ.